இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 1218 ஃப்ரேம் டிசைன். ஒரு குழந்தைக்கு பர்த்டே, அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த டிசைன் எந்த மாதிரி இருக்கணும், அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, 1218 அப்படின்னு ஒரு சைஸில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை வந்து நான் லேண்ட்ஸ்கேப்பில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் கண்ட்ரோல் எண் கொடுத்துட்டு, ஆல்ரெடி நம்ம 1218 கொடுத்தோம். இப்போ அதில் ரெண்டு, அதாவது வித்துலேயும் ஹைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். 10க்கு 16 அப்படின்ற இன்னொரு பேஜை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இது எதுக்கு நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ இதில் இந்த எம்டி பேஸை கட் பண்ணி அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணிடுங்க, தேவையில்லை. இதில் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட்ரோல் ஏ பிடிச்சிட்டிங்கன்னா செலக்ட் ஆகும். இந்த டூலும் கொடுத்திங்கன்னா இது வந்து கரெக்டாக சென்டரில் பேஸ்ட் ஆகும். இப்போ எதுக்காக நான் இன்னொரு பேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 சைடும் 1 இன்ச்சு கேப் வரணும் ஃப்ரேமுக்காக. இந்த 1 இன்ச்சு கேப் இருந்தால் தான் அந்த ஃப்ரேம் வந்து அந்த பிக்சர் வந்து அந்த ஃப்ரேமுக்கும் பிக்சருக்கும் நல்லா ஒரு அதாவது எடுத்துக்காட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பக்கமும் 1 இன்ச்சு கேப் விட்டு ஒரு ஷேப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ இந்த ஒரு ஷேப்புக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ இந்த ஷேப்பும் ஒயிட்டு கொடுத்தா, இல்லை ஒரு பிரைட்டான கலர் கொடுத்தா, பார்த்தா ஒரு பிரைட்டான கலர் கொடுத்தா அந்த டிசைன் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்க்கான ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸோ டார்க்கான ப்ளூ கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து பேஸ்ட் பண்ணிப்போம். இதுதான் அந்த குழந்தை. ஸோ இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ குழந்தையோட ஃபோட்டோ சென்டர்லேயே இருக்கட்டும். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதோட கொஞ்சம் இந்த சைடு சாஞ்சிருந்தால் அது பார்க்க இன்னும் கொஞ்சம் தனியாக லுக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ குழந்தையோட ஃபோட்டோவை நான் லெஃப்ட்டு தள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சைடு வந்து பேர் போகிறதுக்காக. ஓகேங்களா? நேம் விஷஸ் பை யார் பேர்னாச்சும் போடணும்ல. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ தள்ளி வச்சதுக்கப்புறம் இந்த லேயர் 1, அதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த ஷேப்பில் இன்னும் கலர் ஓவர்லே கொடுத்து இன்னமும் கலரை டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, Alt SO, இன்கேஸ் இது ஃபோட்டோஷாப் 7.0 இருந்தால் Alt SL கொடுத்தீங்கன்னா இந்த லோடு செலெக்ஷன் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா செலக்டில் போய் அங்கே லோடு செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த லோடு செலெக்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த லேயரோட அவுட்லைன் அது மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்துட்டு கிரேடியன்ட் டூல் மூலிமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட் ப்ளூ, இந்த டார்க் ப்ளூலேயே வந்து ராயல் ப்ளூ கொஞ்சம் லைட்டாக எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, கிரேடியண்ட்டில் இந்த ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு குழந்தைக்கு பேக் சைடில் நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். திருப்பியும் அதே கிரேடியன்ட் டூலை வச்சு வேறு கலர், திருப்பியும் அதே கிரேடியன்ட் டூலை வச்சு இன்னொரு கலர், க்ரீன் கலர் செட் ஆகல. ஸோ ஆரஞ்சு கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது.
ஸோ ஓகே, இப்போ இந்த கலரை வச்சு மட்டுமே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்மஜ் டூல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மஜ் டூலை வச்சு இந்த ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வச்சுக்குவோம், இல்லை 85 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. வச்சுட்டு இந்த கலர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிங்கன்னா அது பார்க்க தனி டிசைனாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா திருப்பியும் லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் எஸ்ஓ லோட் செலெக்ஷன் கொடுத்துட்டு Ctrl+Shift+N நியூ லேயர் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நல்லா ஆரஞ்சு கலரை கொடுத்துட்டு இந்த ரேடியல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே அந்த ஆரஞ்சை நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கலர் கொடுத்த கலர் ஸ்மச் பண்ண லேயருக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து பிளெண்டிங் மோடில் Shift- கொடுத்து எந்த பிளெண்டிங் மோட் நமக்கு சூஸ் ஆகுதோ அந்த பிளெண்டிங் மோடு நான் தேடுறேன். இப்போ இந்த பிளெண்டிங் மோடு ஓகே மாதிரி தான் தெரியுது. இது மேலே இருக்கிறத விட கீழே இருந்தால் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இந்த இடம்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஸ்கை பேக்ரவுண்ட் ஒன்று நான் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன், கூகுளில் இருந்தால் டவுன்லோட் பண்ணேன். இப்போ லேயர் 1ல் திருப்பி லோட் செலெக்ஷன் கொடுத்து Ctrl+Shift+Alt இதுவே நீங்கள் ஃபோட்டோஷாப் 5.0 வந்தால் வெறும் Ctrl+Shift+V கொடுத்தாலே பேஸ்ட் ஆகும். ஆனால் இது ஃபோட்டோஷாப் CS5. ஸோ Ctrl+Shift+Alt+V கொடுத்து நான் அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ திருப்பியும் பிளெண்டிங் மோட் யூஸ் பண்ணி Shift- கொடுத்து ஒரு பிளெண்டிங் மோடு அதாவது அந்த பேக்ரவுண்டுக்கு எது ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த பிளெண்டிங் மோடை சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்வட்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லேயரையும் Shift- கொடுத்து லின்னட் டாட்ச்ன்ற ஒரு பிளெண்டிங் மோடில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பர்த்டே ஸோ அங்கங்கே பலூன் இருந்தால் தான் அந்த ஃப்ரேமுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஃபோட்டோலாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பலூன் ஃபோட்டோவை நான் காப்பி பண்ணி திருப்பி லேயர் 1 லோட் செலெக்ஷன் கொடுத்து Ctrl+Shift+Alt+V ஸ்பெஷல் பேஸ்ட் யூஸ் பண்ணி அந்த ஷேப்புக்குள்ளே இந்த பலூன் ஃபோட்டோவை நான் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பலூன் லேயரை எல்லாத்துக்கும் முன்னாடி லேயராக எடுத்து வந்து வச்சுட்டோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பர்த்டே லுக்கு கிடச்சிருச்சா. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பேர் எடுத்து வந்து வைக்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த பேர்லாம் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணி இங்கே வச்சா ஒரு சிம்பிளான பர்த்டே இன்விடேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்த்டே இன்விடேஷன் அழகாக தெரியும்னா முதல்ல அந்த குழந்தையோட ஃபோட்டோ நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். நான் ஆல்ரெடி பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோ எடுத்து வந்து இதில் வச்சதுனால இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தெரியுது. நீங்களும் அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சோ எடுத்து வந்துச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தெரியும் அந்த ஃப்ரேம் டிசைன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேர் எடுத்து வச்சிட்டோம். இருந்தாலும் அந்த பேர் நம்மளுக்கு இன்னும் ஹைலைட்டாக தெரியறதுக்கு அந்த பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி ஒரே ஒரு கிளிக் கொடுத்துக்கிட்டேன். கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒப்பாசிட்டிலாம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. ஒருவேளை ஃப்ரேம் போடுற இடத்துல வந்து அந்த இடத்துல அப்பா அம்மா ஃபோட்டோவும் போட்டுக்கலாம். இல்லைனா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பர்த்டே இந்த இமேஜெலாம் வந்து நான் pngwing.com அதிலேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வெப்சைட் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிஎன்ஜி விங் கிடைக்கும், பிஎன்ஜி இமேஜ் கிடைக்கும். ஸோ அதை நான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு அந்த ஸ்பேஸை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அந்த நீங்கள் வச்சாலும் ஓகே, வைக்கலனாலும் ஓகே. கீழே வந்து விஷஸ் பைன்னு யார் பேர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பிளாக்கிங் கொஞ்சம் ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்து பிளெண்ட் மோட் கொடுத்துட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு 12:18 ஃப்ரேம் டிசைன் ரெடி.